Hello student, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சில ஸ்டூடண்ட் கேட்டிருந்தீங்க ஆனா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் சொல்லுங்கன்னு. ஸோ அந்த வீடியோ தான் இது. மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எக்ஸாம் எப்படி எழுதுன்ற ஒரு ஈஸியான ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3rd வீக்லேருந்து இல்லைனா லாஸ்ட் வீக்குள்ளே எக்ஸாம் வச்சுருவாங்க. இப்போ அதுக்கான குவார்டர்லி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், பப்ளிக் எக்ஸாமுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கை எல்லாத்தையும் ரெகுலராக படிச்சுக்கங்க. எல்லா டாப்பிக்குமே ஓகேங்களா. எல்லா யூனிட்லேயுமே புக் பேக் 1 மார்க்கு இன்சைட்லேயும் சரி புக்கில் இருக்கிற 1 மார்க்கை ரிப்பீட்டடாக படித்து வச்சுக்கங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக் பேக் அண்ட் புக் இன்சைட். உங்கள் மிஸ்ஸும் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் ரெகுலராக சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு. ஸோ அந்த கொஸ்டினை ரெகுலராக படிச்சுங்க, யூனிட் வைஸ் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் அண்டு ப்ரிப்பேர் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர். இதுக்கு முன்னாடி நடந்த 6 வருஷம் கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சு படித்தாலும் சரி, இல்லை புக்கில் குறித்து வச்சு படித்தாலும் சரி, இதுமாரி படித்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45% எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான் நான் தரவு வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஈச் செக்ஷன். இதை வந்து நீங்கள் தான் பிரிக்கணும் ஓகேங்களா. 1 மார்க் எவ்வளோ டைம் ஒதுக்க போகிறீங்க, 2 மார்க்குக்கு எவ்வளோ டைம் ஒதுக்க போகிறீங்க, 3 மார்க் எவ்வளோ டைம் ஒதுக்க போகிறீங்க, 5 மார்க் எவ்வளோ டைம் ஒதுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கும் போது ஓகேங்களா அதை வந்து கரெக்டாக பிரிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எது டஃபஸ்ட்டாக தெரியுதோ அதுக்கு டைம் அதிகமாக எடுத்து வச்சு அலோகேட் பண்ணி படிச்சுக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஓகேங்களா. அப்படி நீங்கள் ப்ரியாரிட்டி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அதிக மார்க் எடுக்க முடியும். ஏன்னா எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினில் நல்லா தரவு படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மார்க் ஈஸியாக ஹை லெவலில் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் பிரிச்சுங்க. எது வந்து யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, எந்த யூனிட்டில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படி படிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் நல்ல மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரிவைஸ் ஆல் டாபிக்ஸ். நீங்கள் வந்து எக்ஸாம் முன்னாடி என்ன பண்ணணும்னா, இது நான் லாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க டைம் கொடுக்குறேன், இப்போ வேணாலும் எடுத்துங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஆல் டாபிக். இது என்னன்னா நீங்கள் படித்ததெல்லாம் எக்ஸாம் முன்னாடி எப்படி ரிவைஸ் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் படித்தது எல்லாமே நைட்டு நீங்கள் தூங்கும் போது நீங்கள் என்னென்ன படிச்சுன்றது உங்கள் மைண்டில் ரீகால் வரும். அப்போ அப்படி ரீகால் பண்ணிங்க. அதே போல் மார்னிங் எழுதும் போதும் உங்களுக்கு எல்லாமே வந்து மைண்டில் திரும்ப வந்து ஸ்டோரேஜ் ஆகும். அப்போ அதே ரீகால் பண்ணிங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தோன்னா இன்டெக்ஸ்ட் டைட்டில் இருக்கும், அதில் எழுதி வச்சுங்க என்னென்ன கொஸ்டின்லாம் படிச்சிருக்கீங்க சொல்லிட்டு. அப்படி படிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அப்படி தான் நானும் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர் இது எப்படின்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி எழுதினா மட்டும் தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். நீங்கள் வந்து எழுதுறத ஓவர் ரைட் பண்ணாமல் எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க, கேப் விட்டு எழுதுங்க, ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு லைனை விட்டு எழுதுங்க. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைன் தெரியல அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அன்லைன் பண்ணுங்கள். அது கரெக்டான லைனாக இருந்தால் மட்டும் அன்லைன் பண்ணுங்கள். இல்லைன்னா அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. ஒரு சில மிஸ்ஸுங்க வந்து அதனாலேயும் உங்களுக்கு மார்க் போக வாய்ப்பு இருக்குது. கரெக்டான டாபிக் இருந்தால் நீங்கள் அன்லைன் பண்ணால் கண்டிப்பாக மார்க் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ரக்சர் யுவர் ஆன்சர் லாஜிக்கலி வித் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். இதான் இப்போ லாஜிக்கலாக இருந்தால் மட்டும் தான் டீச்சர் மார்க் போடுவாங்க. இன்ட்ரோடக்ஷன், அதுக்கு என்ன ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். மெயின் பாடி, அதில் என்னென்ன மெயின் கான்செப்ட் இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் கன்க்ளூஷன், முடிவுரை. இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் மிஸ் வந்து சூப்பராக மார்க் வந்து பேப்பரில் மார்க் ஈஸியாக அவங்க பார்த்துன்னு ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டுன்னு மார்க் போடுவாங்க. ஆனால் நம்ம அது பாட்டு கிரிக்கெட்டெல்லாம் எப்படி மார்க் போடுவாங்க. அப்படிலாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ட்ரை டு அட்டன் ஆல் கொஸ்டின். எப்போவுமே என்ன பண்ணோன்னா எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் இப்போ மேக்ஸில் வந்து நீங்கள் 100 மார்க் இப்போ 90 மார்க் எழுதுன்னு வச்சுக்கேன். இப்போ 12th ஸ்டூடெண்டாக இருந்தால் 90 மார்க் எழுதுங்க. 90 மார்க்குமே அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா 90 மார்க் எழுதினாலும் ஒரு சில பக்கத்துக்காச்சும் மார்க் போட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸ்டெப்புக்கு மார்க் போட, பக்கத்துக்கு மார்க் போடலாம் பப்ளிக்கில். ஸோ அதனால் கரெக்டாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண பாருங்கள். 1 மார்க்கு தெளிவாக அட்டன் பண்ணுங்கள். அப்படி இருக்கணும். அது இல்லாமல் கடைசியாக வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிலீவ் யுவர் செல்ஃப். எதுக்காகனா உன்னை நீங்கள் நம்பலைன்னா உங்களை வேறு யார் நம்ப போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம சேனல்லையும் நம்புங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். நம்ம டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதே ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுங்க ஓகேங்க. இந்த டாபிக் படி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.